السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, அர்ரியாதுல் பதியா கிதாபில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பாடம் 34 பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த 34வது பாடம் பெருநாள் தொழுகை சம்பந்தமாக உள்ள ஒரு பாடம். பெருநாள் தொழுகை சம்பந்தமாக நாம் பார்க்க வேண்டிய பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அர்ரியாதுல் பதியா கிதாபில் முக்கியமான சில சட்ட திட்டங்களை நமக்கு சுருக்கமாக நூல் ஆசிரியர் வழங்க இருக்கின்றார்கள். கிதாபில் நாம் பாடங்கள் படிப்பதற்கு முன்னதாக பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சில வெளிக்குறிப்புகளை நாம் பார்த்து கொள்ளலாம். பாபு சலாத்தில் ஈதைனி வல் குசூஃபி வல் இஸ்திஸ்காயி என்றுதான் முசன்னிஃப் அவர்கள் பாடத் தலைப்பு இட்டு இருக்கின்றார். அப்போ இந்த பாடத்தில் நூல் ஆசிரியர் அவர்கள் 3 வகையான தொழுகைகளை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒன்று 2 பெருநாள்களின் தொழுகை, இரண்டாவது அல் குசூஃப் கிரகணத் தொழுகை, மூன்றாவது அல் இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழுகை. இந்த 3 தொழுகைகளை பற்றியுமே நமக்கு இந்த பாடத்திலே தெளிவுபடுத்துகின்றார்கள், விளக்கம் சொல்கின்றார்கள். இன்று நாம் ஸலாத்துல் ஈதைன் 2 பெருநாளுக்கான தொழுகையை பற்றிய குறிப்புகளை மட்டும்தான் இந்த பாடத்திலே நாம் காண இருக்கின்றோம். பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சில வெளிக்குறிப்புகளையும் இங்கே நாம் பார்த்து கொண்டால் நாம் படிக்கின்ற இந்த பாடத்திற்கு அது ரொம்ப பொருத்தமாக அமையும். முதல் விஷயம், பெருநாள் தொழுகை இருக்கிறதே, அதனை மார்க்க அறிஞர்கள் சுன்னத்துன் முஅக்கதா என்று குறிப்பிடுகின்றார்கள். சுன்னத்துன் முஅக்கதா என்றால் என்ன? முந்தைய பாடங்களில் உங்களுக்கு சுன்னாவிற்கான விளக்கம் தரப்பட்டுள்ளது. சுன்னத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அது பல தரங்களாக பிரிக்கப்படும் என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். சுன்னத்துன் முஅக்கதா என்று சொல்லப்படும், சுன்னத்துன் கைரு முஅக்கதா, அபஆது சுன்னா, ஹைஆத்து சுன்னா. சில நேரத்தில் சில அறிஞர்கள் சுன்னத்தில் ஒரு பகுதியை முஸ்தஹப் என்று சொல்லுவார்கள். இப்படி பல வகைகள் சுன்னாவில் இருக்கிறது. இப்ப சுன்னத்தும் முஅக்கதானா என்ன? சுன்னத்தும் முஅக்கதாவுக்கு சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணம், லிமுஆதபத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா, எதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமமாக இருந்து வந்தார்களோ, எதை நியமமாக செய்து வந்தார்களோ அதனை மார்க்க அறிஞர்கள் சுன்னத்து முஅக்கதா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அந்த செயல் சம்பந்தமாக ஆதாரங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது வெளிப்படையாக அது வாஜிப் என்றோ ஃபர்து என்றோ அறிவிப்புகள் ஏதும் நமக்கு கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமமாக தொடர்ந்து செய்து வந்திருப்பார். ஏதாவது ஒரு சில காரணத்தினால அதனை விட்டு இருக்கலாம். உதாரணமாக வித்திரு தொழுகை இருக்கிறது, சுன்னத்தும் முஅக்கதா என்று சொல்லப்படும். அதே போல முன்னாடி உங்களுக்கு சுனனுல் ஃபராயில் என்ற பாடத்திலே சில விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அப்ப ஆதாரங்களை முன்வைத்து பார்க்கும் பொழுது அதனை ஃபர்து என்றோ அல்லது வாஜிப் என்றோ, ஃபர்து வாஜிப் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அப்ப ஃபர்து வாஜிப் என்று நம்மால் அதனை சொல்ல முடியவில்லை. அப்ப அடுத்து என்னதான் சொல்லி ஆகணும்? சுன்னத்து என்று தான் சொல்லி ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் எல்லா சுன்னத்தை போல இது அல்ல
ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நியமமாக கடைபிடித்து வந்தார்கள். இந்த மாதிரி நிறைய மசாலாக்கள், உதாரணமாக வித்ரு தொழுகை உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டது. இதை மாதிரி அதே போல் சுனனுல் ஃபராயித், சுன்னத்து முஅக்கதாவான ரக்காத்துகள் அதுவும் சொல்லப்பட்டது உதாரணத்திற்கு. இதே போல் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஹைர். அப்போ சுன்னத்து முஅக்கதாவுக்கு சுருக்கமாக சொல்ல வருவது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலின் மீது நியமமாக தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்றால் அதனை சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லப்படும். ஹைர். அப்ப ஈதுடைய தொழுகை இருக்கிறதே சுன்னத்து முஅக்கதா. ஈதுடைய தொழுகை மட்டுமல்ல, ஹுசூஃப் சுன்னத்து முஅக்கதா, இஸ்திஸ்கா சுன்னத்து முஅக்கதா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாடத்துல சொல்லப்படும். இரண்டாவது, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஈதுடைய தொழுகை எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது, மஷ்ரூஆக ஆக்கப்பட்டது, நடைமுறையாக ஆக்கப்பட்டது என்றால், ஃபிஸ்ஸனத்தி ஸானியா மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்திலிருந்தும் 2ஆம் ஆண்டிலே தான் இந்த ஈதுடைய தொழுகை நடைமுறைக்கு வருகிறது. கல் உதுஹிய்யதி, உதுஹிய்யாவை போல. உதுஹிய்யா அப்படின்னு சொன்னா, உதுஹிய்யா என்ற அந்த நடைமுறை எப்படி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் அதனுடைய நடைமுறை வருகிறதோ அதே போல ஈதுடைய தொழுகை என்ற அந்த நடைமுறையும் எப்பொழுது வருகிறது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் தான் வருகிறது. ஹைர். அடுத்து இன்னொரு குறிப்பு, வ அவ்வலு ஈதின் ஸல்லாஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஈதுல் ஃபித்ரி மின்ஹா. இப்போ ஈதுடைய தொழுகை அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு வந்து 2 தொழுகை இருக்கு. ஈதுல் ஃபித்ர் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இதில் எந்த ஈது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தொழுதார்கள் என்றால், வ அவ்வலு ஈதின் ஸல்லாஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முதல் ஈதாகிறது ஈதுல் ஃபித்ரி ஃபீஹா. அந்த ஆண்டிலே ஈதுல் ஃபித்ரை தான் முதலில் தொழுதார்கள். ஈதுல் ஃபித்ர் என்பது நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படும். அப்ப நோன்பு பெருநாளை தான் முதல்ல தொழுதுருக்கிறாங்க. அடுத்ததான் அவங்களுக்கு ஹஜ்ஜு பெருநாளில், ஹஜ்ஜுடைய அந்த காலத்தில் ஹஜ்ஜு பெருநாள் வந்தது. அப்போ ஹஜ்ஜு பெருநாளை தொழுதிருக்கிறாங்க என்பது இந்த குறிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஹுடைய ஆசியா கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கு. கல்யோபி உமைரா என்ற பிரபலியமான இந்த கிதாபில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஹைர். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் இங்க நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓ ஃபுரித ரமதானுஹா ஃபி ஷஅபான் ஃபி ஷஅபானிஹா வ ஸகாத்துல் ஃபித்ரி ஃபி ரமதானிஹா அல் மذ்கூர். அப்ப ரமலான் எப்பொழுது ஃபர்தாக ஆக்கப்பட்டது, ரமலானுடைய அந்த நோன்பு, ஓ ஃபுரித ரமதானுஹா, அந்த ஈதுல் ஃபித்ருடைய ரமலான் ஆகிறது எப்பொழுது, ரமலான்ல நோன்பு வைக்கிறது. ஏன்னா ரமலான் முடிந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈதுல் ஃபித்ர் வரும். அப்ப அந்த ரமலான்ல வந்து நோன்பு வைக்கிறது எப்பொழுது ஃபர்தாக ஆக்கப்பட்டது என்றால் ஃபி ஷஅபானிஹா, அந்த ஆண்டின் ஷஅபான் மாதத்திலே. இந்த ஹாவுடைய தமீர் எல்லாமே சனத்து சானியாவின் பக்கம் மீட்டு கொண்டால் ரொம்ப லேஸ். அப்ப அந்த ஆண்டின் ஷஅபான் மாதத்திலே தான் ரமலானுடைய அந்த நோன்பு ஃபர்தாக ஆக்கப்பட்டுள்ளது. அதே போல ரமதானுடைய நோன்பு ஃபரதாக்கப்பட்டது என்றால் அப்போ ஈதுல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் ஜகாத்துல் ஃபித்ரி ஃபி ரமதானிஹா அல் மذ்கூர், மேலே சொல்லப்பட்ட அதனுடைய ரமதானிலே தான் ஜகாத்துல் ஃபித்ரு கடமையாக ஆக்கப்பட்டிருக்குது என்று தெரிகிறது.
அப்ப இங்க சுருக்கமா நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே ஒரு பக்கம் ஈதுடைய அந்த நடைமுறைகள் வருகிறது. அந்த ஈதிலும் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ஈதுல் ஃபித்ர் ஆகும். ஈதுல் ஃபித்ர் ஆகும். அப்ப ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொன்னனா, ஏன்னா உங்களுக்கு ரமலானுக்கு அடுத்து தான் ஹஜ்ஜு பெருநாள் என்பது வரும். அப்ப ஈதுல் அத்ஹா என்பது அந்த ஆண்டினுடைய கடைசி, கிட்டத்தட்ட கடைசி மாதம். துல் துல் ஹஜ் அப்படிங்கிறது தான் என்னது உங்களுக்கு இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம். ஹைர். அப்ப இது நமக்கு வெளிக்குறிப்புகள். அதேபோல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க தெரியணும். ஒவ்வொரு ஈதுடைய தொழுகையில அதிகப்படியான தக்பீர்கள் கட்டப்படும். அப்ப அந்த அதிகப்படியான தக்பீருக்கு இடையில் ஓத வேண்டிய திக்ர்கள் என்ன என்றால், இந்த திக்ர் தான் ஓதப்படுகிறது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர் தான் என்ன செய்யப்படுது, பெருநாளுடைய அந்த ரக்காத்துகளின் இடையில், பெருநாளுடைய அந்த தக்பீராத்துகள், ரக்காத்துகள் அல்ல, தக்பீராத்துகள், அதிகப்படியான அந்த தக்பீர்களுக்கு இடையில இந்த தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். ஹைர். அப்ப பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சில வெளிக்குறிப்புகளை நாம் இங்கே தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் கிதாபுடைய கிதாபில் வரக்கூடிய அந்த இபாரத்தை படித்து அர்த்தங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு ஸலாத்தில் ஈதைன் வல் ஹுசூஃப் வல் இஸ்திஸ்கா. இரண்டு பெருநாள்களின் தொழுகை, இன்னும் கிரகணத் தொழுகை, இன்னும் மழைவேண்டி தொழுகை, இதை பற்றி விளக்கும் ஒரு பாடம். இதுல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸலாத்துல் ஈதைன் பற்றிய விளக்கங்களை மட்டுமே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். குசூஃப் மற்றும் இஸ்திஸ்காவுடைய தொழுகை பற்றிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் பார்க்கலாம். வாருங்கள். முசன்னிஃப் அவர்கள் முதல் கட்டமாக இந்த 3 தொழுகைகளும் இருக்கின்றதே சுன்னத்தும் முஅக்கதா என்று விளக்கம் தருகின்றார். எல்லா மனிதருக்கும் இந்த 3 தொழுகையையும் தொழுகிறது சுன்னத்தும் முஅக்கதாவாக இருக்கின்றது. மேலும் பெண்களுக்கு இந்த தொழுகை எப்படி, பெண்கள் தொழுகக்கூடிய அந்த முறை, நடைமுறைகள், பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் முசன்னிஃப் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார். அதே போல ஆண்களுக்கு சிறந்தது எது, ஆண்கள் தொழுகுவதற்கு, இந்த தொழுகையை தொழுகுவதற்கு சிறந்த இடம் எது என்பதை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குல்லு வாஹிதத்தின் மின் ஹாதிஹி ஸலாசி. இந்த ஹாதிஹி ஸலாஸ் என்பது எதன் பக்கம் சுட்டி காட்டப்படுகிறது அப்படின்னா, முன்னாடி 3 வகையான தொழுகைகள் போச்சுல, ஸலாத்துல் ஈதைன், உல் ஹுசூஃப், உல் இஸ்திஸ்கா. அப்ப இந்த 3ம் என்பதுதான் அங்கு கருத்து. ஹாதிஹி ஸலாசி, இந்த 3லிருந்தும் ஒவ்வொன்றும், குல்லு வாஹிதத்தின் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றும் சுன்னத்தும் முஅக்கதத்துன், சுன்னத்தும் முஅக்கதாவாக இருக்கின்றது. லிகுல்லி இன்சானின், யாருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 3 தொழுகைகளும் சுன்னத்தும் முஅக்கதாவாக இருக்கிறது. வல் அஃதலு லின்னிசாஇ, பெண்களுக்கு ஆக சிறந்ததாகிறது ஃபஅலுஹா ஃபில் புயூதி, வீடுகளிலே அதனை செய்து கொள்வது பெண்களுக்கு சிறப்பாகும், மிகவும் சிறப்பாகும்.
ஆண்களுக்கு எப்படி? ஒலிர் ரிஜாலி ஃபஅலுஹா ஃபில் மஸ்ஜிதி இன் வஸஅன் நாஸ. மக்களுக்கு அந்த பள்ளிவாசல் விசாலமானதாக இருந்தால் பள்ளிவாசலிலே அதனை நிறைவேற்றிக் கொள்வது, அதனை செய்வது ஆண்களுக்கு சுன்னத்தாக, ஆண்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அல் அஃதல் லின் நிசா என்பதின் பக்கம் அத்துப் செய்தா அல் அஃதல் என்பது மீண்டும் வரும். அப்போ பெண்களுக்கு சிறப்பு எங்க அப்படின்னா வீடுகள்லையும், ஆண்களுக்கு சிறப்பு எங்க அப்படின்னா பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல் அவர்களுக்கு விசாலமாக இருக்கும் பட்சத்தில், ஒயில்லா அப்படி இல்லை என்றால், பள்ளிவாசல்ல அந்த வசதிகள் இல்லை என்றால் பிஸ்ஸஹராயி பாலைவனத்தில் அவர்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஒயுசல்லி குல்ல ஈதின் ஒயுசல்லி குல்ல ஈதின் ரக்அத்தைனி. ஒவ்வொரு பெருநாளையும், ஒவ்வொரு பெருநாள் தொழுகையையும் அவன் தொழுகுவான் ரக்அத்தைனி 2 ரக்அத்துகளாக. அப்போ ஈதுடைய தொழுகையை எத்தனை ரக்அத்து தான் தொழுகணும் என்று தெரிகிறது? 2 ரக்அத்து தான் தொழுகணும் என்று நமக்கு தெரிகிறது. அதே போல அந்த 2 ரக்அத்திலையும் அதிகப்படியான தக்பீராத்துகளை கவனிக்க வேண்டும். யுகப்பிரு கபலல் கிராஅத்தி ஃபில் ஊலா. முதல் ரக்அத்திலே கிராத்துக்கு முன்னதாக தக்பீர் சொல்லுவார் அந்த தொழுகையாளி. 7 தக்பீராத்தின் 7 தக்பீர்கள். முதல் ரக்அத்துல கிராத்துக்கு முன்னால கபிலல் கிராத் அப்படின்னா முதல்ல நம்ம தக்பீர் கட்டினோன்னா இஃப்திதாஹுடைய அந்த துவாவை ஓதிட்டு அடுத்த உடனே என்ன செய்வோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும். அதுதான் இந்த இடத்துல கிராத். அப்போ கிராத்துக்கு முன்னதாகவே முந்திய ரக்காத்திலே 7 தக்பீராத்துகளை சொல்ல வேண்டும். யுகப்பிரு அவன் சொல்லுவான். கைர தக்பீரத்தில் இஹ்ராமி, தக்பீர் தஹரீமா அன்றி. தக்பீர் தஹரீமா நீங்களாக 7 தக்பீர் என்ன செய்யணும்? சொல்லணும். 7 தக்பீர் கட்டணும்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னா 7 தக்பீர் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஒஃபிஸ்ஸானியத்தி இரண்டாவது ரக்காத்திலே ஹம்சன் கைர தக்பீரத்தில் கியாமி 5 தக்பீர். முதல் ரக்காத்தில் 7 தக்பீர் சொன்ன மாதிரி 2 எக்ஸ்ட்ரா குறைஞ்சி 2 தக்பீர் என்ன ஆகுது? குறைஞ்சி 5 தக்பீராத்துகள். கைர தக்பீரத்தில் கியாம், கியாமுடைய தக்பீர் அன்றி. கியாமுடைய தக்பீர் அன்றினா என்ன? முதல் ரக்காத்தை முடித்து 2வது ரக்காத்துக்காக வேண்டி எழும்பொழுது தக்பீர் சொல்லி தான் எழுகுவான். அப்ப அந்த தக்பீர் நீங்களாக அதிகப்படியாக 5 தக்பீர்கள் 2வது ரக்காத்திலே சொல்ல வேண்டும். வயஜிபு தஈனு ஈதில் ஃபித்ரி மின் ஈதில் அத்ஹா. இன்னும் வாஜிபாகும் தஈன், குறிப்பாக்குதல். ஈதுல் ஃபித்ர் என்று, ஈதுல் ஃபித்ரை என்ன செய்யணும்? ஈதுல் அல்ஹாவை விட்டும் பிரித்தறிவதற்காக வேண்டி ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை என்பதாகவும் நீயத்தில் என்ன செய்யணும்? குறிப்பாக்குறது வாஜிபாக இருக்கிறது. பி நீயத்தி சொலாத்தி, தொழுகையின் நீயத்தின் விஷயத்திலே ஈதுல் அத்ஹாவில் இருந்தும் ஈதுல் ஃபித்ர் என்று நீயத்தில் குறிப்பாக்குதல் வாஜிபான ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒயுசன்னு பஅதஹா லில் ஜமாஅத்தி குதுபத்தான். அந்த தொழுகைக்கு பிறகு, ஒயுசன்னு பஅதஹா அந்த தொழுகைக்கு பிறகு லில் ஜமாஅத்தி ஜமாஅத்திற்கு சுன்னத்தாக்கப்படும் குதுபத்தான் 2 குதுபாக்கள். குதுபத்தில் ஜும்அத்தி ஜும்ஆவுடைய குதுபாவை போல, ஜும்ஆவுடைய குதுபாவை போலவே 2 குதுபாக்கள் அந்த ஜமாஅத்திற்காக வேண்டி ஈது தொழுகை தொழுத பிறகு சுன்னத்தாக ஆக்கப்படும். லாக்கின்னஹு என்றாலும் யுகப்பிரு ஃபி அவ்வலில் ஊலா, முந்திய அந்த குதுபாவிலே 9 தக்பீராத்தின்
முத்தவாலியத்தின் தக்பீராத்தின் முத்தவாலியா, முத்தவாலியான தொடர்படியாக 7 தக்பீர்களை தொடர்படியாக 7 தக்பீர்களை முந்திய குத்துபாவிலே தக்பீராக ஓதுவார். தக்பீராக என்ன செய்யணும்? குத்துபா கொடுக்கும்போது குத்துபாவில் 7 தக்பீர்கள் தொடர்படியாக ஓத வேண்டும். அடுத்து வாருங்கள். ஒஃபி அவ்வலி சானியா சபஅன் கதாலிக, இன்னும் குத்துபாவில் மட்டுமல்ல, அவ்வளவு குத்துபா அப்படின்னு சொன்னா குத்துபாவினுடைய ஆரம்பத்திலே அதையும் கவனத்தில் கொள்ளணும். அதே போல இரண்டாவது குத்துபாவின் ஆரம்பத்திலே சபஅன் கதாலிக்க, அவ்வாறே 7 தக்பீர்கள் கூறுவது, 7 தக்பீர்களை அவன் சொல்லுவான் என்று வைத்துக் கொள்ளலாம். இதுவரையிலும் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குத்துபாவுடன் சம்பந்தப்பட்ட சுன்னத்தான விஷயங்களை பற்றி கூறினார். அதிலும் குறிப்பாக முதல் குத்துபாவில் ஓத வேண்டிய தக்பீராத்துகள், ஆரம்பத்தில் ஓத வேண்டிய தக்பீர்கள், மேலும் இரண்டாவது குத்துபாவில் ஆரம்பத்தில் ஓத வேண்டிய தக்பீர்கள் பற்றி நமக்கு தெளிவுபடுத்தினார். இப்பொழுது முஸன்னிஃப் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், வஇன் யுகப்பிரன்னாசு ஃபீ ஈதில் ஃபித்ரி மின் குரூபி ஷம்சி ஆஹிரி யௌமின் மின் ரமதான இலா துஹூலில் இமாமி ஃபீ ஸலாத்தில் ஈத். அதாவது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், நோன்பு பெருநாளுடைய பிறை பார்த்ததுல இருந்து, ரமதானுடைய நோன்பு பெருநாளுடைய பிறை எப்பொழுது பார்க்கப்படும் அப்படின்னா ரமதானுடைய கடைசி நாள், ஷவ்வாலுடைய பிறை 1 கடைசி நோன்பு திறந்து அந்த ஷவ்வாலுடைய பிறை 1 மக்ரிபில் பார்வையில் தென்படும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஆஹிர் யௌமி மின் ரமதான், ரமதான் மாதத்தின் என்றும் அந்த நாளின் கடைசி இறுதி, குரூபு ஷம்ஸ். ஏன்னா அந்த நாளுடைய இறுதி என்பது உங்களுக்கு பகலை கொண்டு தான் முடியும். அப்ப சூரியன் மறைந்ததுல இருந்து, அன்னைக்கு சூரியன் மறைகின்ற பொழுது உங்களுக்கு ஷவ்வாலுடைய பிறை தென்படும் அல்லது உறுதி செய்யப்படும். இப்ப அதுல இருந்து பொதுவாக மக்கள் அந்த நோன்பு பெருநாளுடைய தக்பீரை சொல்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எதுவரையிலும் நோன்பு பெருநாளுடைய தக்பீர் அப்படின்னு சொன்னா, இலா துஹூலில் இமாமி ஃபீ ஸலாத்தில் ஈத், ஈதுடைய தொழுகைக்காக இமாம் நுழைகின்ற வரை, முசல்லாவுக்கு வருகின்ற வரை, அதோட தக்பீரை நிறுத்தியர். அதுக்கப்புறம் தக்பீர் சொல்றது என்ன இல்லை, சுன்னத்தல்ல. இதுதான் உங்களுக்கு நோன்பு பெருநாளுக்கும் ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த தக்பீருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதை தான் முஸன்னிஃப் அவர்கள் இங்க சொல்றாங்க, கவனிங்க. வஅன் யுகப்பிரன்னாசு, அந்த மக்கள் தக்பீர் கூறுவது இன்னும் சுன்னத்தாக ஆக்கப்படும். இந்த வாவுடைய அத்துஃப் எங்க அப்படின்னு சொன்னா, இந்த பஅதஹா அங்க நம்ம அத்துஃப் செய்தோம் அப்படின்னா யுசன்னு என்பது மீண்டு வரும். அப்போ யுசன்னு சுன்னத்தாக ஆக்கப்படும். ஐ யுகப்பிரன்னாசு, அந்த மக்கள் தக்பீர் கூறுவது. ஃபி ஈதில் ஃபித்ர், ஃபித்ருடைய அந்த பெருநாளையிலே, ஃபித்ர்னா நோன்பு ஈதுல் ஃபித்ர் அப்படிங்கிறது நோன்பு பெருநாளுக்கு சொல்லப்படும். மின் குரூபி ஷம்சி, அந்த சூரியன் மறைந்ததில் இருந்து. எந்த சூரியன்? ஆஹிரி யௌமின் மின் ரமதான, ரமதானில் இருந்தும் அந்த நாளினுடைய கடைசி, அந்த ரமதானில் இருந்தும் அந்த நாளினுடைய கடைசி அந்த நேரத்தின் சூரியன் அந்த மறைந்ததுல இருந்து இலா துஹூலில் இமாமி, அந்த இமாம் நுழைகின்ற வரை, ஃபி ஸலாத்தில் ஈத், ஈதுடைய பெருநாளுடைய அந்த நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்காக அந்த தொழுகை நடக்கும் அந்த இடத்திலே நுழைகின்ற வரை தக்பீர் கூறுவது சுன்னத்தாக ஆக்கப்படும். சரி, இது நோன்பு பெருநாளுடைய ஒரு நடைமுறை. அதே சமயத்துல ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த நடைமுறை எப்படி?
அது எப்போ அப்படின்னு சொன்னா மின் சபாஹி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளின் காலையில் இருந்து. அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ் மாதம் 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள். அப்ப அந்த 9வது நாளினுடைய காலையில் இருந்து எதுவரை இலல் குரூபி ஆஹிரி ஐயாமி தஷ்ரீகி, ஐயாமு தஷ்ரீகனுடைய கடைசி அந்த நேரத்தில் சூரியன் மறைகின்ற வரை. ஐயாமு தஷ்ரீகுடைய நாள் என்பது உங்களுக்கு பிறை 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்களை தான் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படும். யௌமு அரஃபா என்பது பிறை 9, யௌமு நஹர் என்பது பிறை 10, பிறை 11ல இருந்து 13, 11, 12, 13 இந்த 3 நாட்களையும் சேர்த்து ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படும். அப்ப ஹஜ்ஜு பெருநாள்ல தக்பீர் கூறக்கூடிய அந்த வழிமுறையாகிறது அரஃபாவுடைய நாளின் காலையில் இருந்து இலல் குரூபி ஆஹிரி ஐயாமி தஷ்ரீகி, ஐயாமு தஷ்ரீகுடைய கடைசி அந்த நாளினுடைய சூரியன் மறைகின்ற வரை, மகரிப் வரை. அன்னைக்கு மகரிப் வந்துட்டு அப்படின்னா தக்பீரை நிறுத்தியணும், மகரிபுக்கு முன்னால வர. இது ஒரு நடைமுறை, இதுவும் சுன்னத்தாக ஆக்கப்படுகிறது. வ அம்மல் ஹுஜ்ஜாஜு, இங்க இருந்து ஹாஜிகள் தக்பீர் சொல்லக்கூடிய அந்த நேரங்களையும் முறைகளையும் நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல் ஹுஜ்ஜாஜ் ஹாஜிகள் ஆகிறவர்கள் ஃபயுகப்பிரூன ஃபில் அத்ஹா, ஹஜ்ஜு பெருநாளையில அவர்கள் தக்பீர் கூறுவார்கள். இதா தஹல்லலு, அவர்கள் இஹ்ராமிலிருந்து ஹலாலாக ஆகிவிட்டார். இஹ்ராமில் இருந்து வெளியேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் இஹ்ராமிஹிம், அவர்களினுடைய இஹ்ராமிலிருந்து ஹலாலாக ஆன பொழுது, ஹஜ்ஜுடைய அந்த கிரிகைகள் இருக்கிறது, அவைகளை நிறைவேற்றிய பொழுது அவர்கள் இஹ்ராமில் இருந்து வெளியாகி விடுவார்கள். அப்போ இஹ்ராமில் இருந்து வெளியான பிறகு இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள், ஹஜ்ஜு பெருநாளைக்காக வேண்டி தக்பீர் கூறுவார்கள். இது அவர்களுக்குரிய ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. வ அகல்லு சொலாத்தில் குசூஃப், இங்கே இருந்து முஸன்னிஃப் அவர்கள் சொலாத்துல் குசூஃபு, கிரகண தொழுகையினுடைய அந்த நடைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் கிரகண தொழுகையினுடைய சட்டங்களையும் மேலும் மலைவேண்டி தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை அடுத்த பாடத்திலே நாம் சிந்திக்கலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் கற்ற இல்மின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையிலும் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குதுபா